Hi friends, welcome to my channel Honey Talks. நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம்னா இன்னைக்கு நான் ஃபுல்லாவே NY Bay products யூஸ் பண்ணி மேக்கப் பண்ணி காட்ட போறேன். சோ அது எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த NY Bay product உங்களுக்கு purple.com ல மட்டும் தான் கிடைக்கும் and இது வந்து இந்தியன் பிராண்ட். சோ நான் இப்போ ஃபுல்லாவே NY Bay products யூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு சிம்பிள் லுக் கிரியேட் பண்ணி காட்ட போறேன். வீடியோக்குள்ள போலாம். நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண போகிற ப்ராடக்ட் NY Bayயோட ப்ரைமர். இது purple.comல நமக்கு 225க்கு கொடுக்குறாங்க. பட் ஆஃபர் ப்ரைஸில் நான் 200 சம்திங்க்கு தான் இதை பர்ச்சேஸ் பண்ணேன். இந்த ப்ரைமரில் லைட் வெயிட் ஃபார்முலா இருக்குது அண்ட் நல்ல வாட்டர் ரெசிஸ்டன்ட், சூப்பராக பிளெண்ட் ஆகும்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ இட்ஸ் மினிமைஸ் அவர் போர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ இதை யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் இப்போ ஆல்ரெடி என்னோடய ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு டோனர் அண்ட் மாய்ஸ்சரைசர் போட்டேன். ஸோ நெக்ஸ்ட்டு நான் ப்ரைமர் போட போகிறேன். ஸோ கொஞ்சமாக எடுத்துகிட்டு ப்ரைமர் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ப்ரைமர் எதுக்கு யூஸ் ஆகுது இல்லைனா நம்ம போடுற மேக்கப் வந்து நல்லா லாங் லாஸ்டிங்காக இருக்கணும், அதுக்காக தான். இந்த ப்ரைமர் ரொம்ப சூப்பராக பிளெண்ட் ஆகுது ஈஸியாக நம்ம ஸ்கின்னுக்கு. ஸோ ரொம்பவே லைட் வெயிட்டாக இருக்குது. நான் இதை போட்ட மாதிரி எனக்கு தெரியல. இதில் இருக்கிற மைனஸ் பாயிண்ட் ரொம்பவே ஸ்லிப்பரியாக இருக்குது. ஸோ வழுவழுன்னு இருக்கிறதால நம்ம நெக்ஸ்ட் அப்ளை பண்ணுற மேக்கப் வந்து எந்த மாதிரி ஸ்டே ஆகும்னு சொல்லிட்டு கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இப்போ ப்ரைமர் ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் போகலாம். இப்போ நெக்ஸ்ட் என்னோட டார்க் சர்க்கிள் அண்ட் டார்க் ஸ்பாட் ஹைட் பண்ண போகிறேன். ஸோ NY Bayலேயே உங்களுக்கு ஆரஞ்சு கரெக்டர் இருக்குது, அதை கூட வச்சு நீங்கள் ஹைட் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்போ நார்மல் ரெட் லிப்ஸ்டிக் வச்சுட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இதுக்கு மேலே நம்ம கன்சீலர் அப்ளை பண்ணணும். இப்போ நான் அப்ளை பண்ண ரெட் லிப்ஸ்டிக்கை நல்லா பிளெண்ட் பண்ண போகிறேன். பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா இந்த மாதிரி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது NY Bayயோட கன்சீலர். இதில் வந்து லாங் வியர் அண்ட் க்ரீஸ் ஃப்ரீ, கம்ஸ் இன் அ க்யூட் பேக்கேஜிங், நேச்சுரல் லுக்கிங் கவரேஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதோட ஆக்சுவல் ப்ரைஸ் 195, பட் உங்களுக்கு ஆஃபர் ப்ரைஸில் 170 ருபீஸ்க்கு கிடைக்கும். இந்த கன்சீலர் எடுத்து உங்களோட டார்க் சர்க்கிள் இருக்கிற ஏரியா ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட் இருக்கோ ஃபேஸில் அங்கெல்லாம் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் இப்போ யூஸ் பண்ணுற கன்சீலரோட ஷேட் நேம் ஒயிட் அண்ட் மில்க் சாக்லேட். இது வந்து ஃபார் ஃபேர் ஸ்கின். இந்த கன்சீலரில் நிறைய ஷேட்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த ஷேட் வேணுமோ அந்த ஷேட் கரெக்டாக சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம கன்சீலர் அப்ளை பண்ண ஏரியாவில் பியூட்டி பிளெண்டர் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நீங்கள் உங்களுடைய ஃபிங்கர்ஸ்லேயே கூட பிளெண்ட் பண்ணலாம். பட் நான் இதை யூஸ் பண்ணி பார்த்ததில்ல, எனக்கு இது ரொம்ப கவரேஜ் எதுவும் கொடுக்கல. ஹைலைட் பண்ணுறதுக்கு வேணால் இந்த கன்சீலர் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் டார்க் சர்க்கிள் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணுறதுக்கு அந்தளவு நம்மளுக்கு கவரேஜ் கிடைக்கல. ரொம்பவே லைட் வெயிட்டடாக தான் இருந்துச்சு. ஸோ இது ஃபுல் கவரேஜ் கன்சீலர் கண்டிப்பாக கிடையாது. இந்த லிக்விட் கன்சீலர் நம்ம கையில் வச்சு பிளெண்ட் பண்ணும்போது பிளெண்ட் ஆகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. அண்ட் பியூட்டி பிளெண்டரில் ஓரளவு பிளெண்ட் ஆச்சு. NY Bayலேயே ஸ்டிக் கன்சீலர் ஒன்று இருக்குது. ஸோ இந்த லிக்விட் கன்சீலரில் எனக்கு இன்னும் கன்சீல் ஆகாததால் நான் அதுக்கு மேலே ஸ்டிக் கன்சீலர் அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். நான் இதை பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதோட லிங்க் மேலே கொடுக்குறேன், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த ஸ்டிக் கன்சீலர் நம்மளுக்கு ஓரளவு நல்ல கவரேஜ் கொடுக்குது. என்னோடய டார்க் சர்க்கிள் அண்ட் டார்க் ஸ்பாட்லாம் இதில் ஹைட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம யூஸ் பண்ண போகிறது NY Bayயோட ஸ்டிக் ஃபவுண்டேஷன். இது வந்து க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குது. இது நம்ம ஃபவுண்டேஷனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கன்சீலராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், கான்டோராகவும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய ஷேட்ஸ் இருக்குது. அண்ட் ஆரஞ்சு கலர் கரெக்டர், க்ரீன் கலர் கரெக்டர் எல்லாமே இருக்குது. லிக்விட் கன்சீலர் நம்மளுக்கு கவரேஜ் கொடுக்காததால் நான் அதுக்கப்புறமா இந்த ஸ்டிக்கு தான் நான் இப்போ யூஸ் பண்ணேன். அது நல்லாவே கன்சீல் பண்ணுச்சு. ஸோ நான் இப்போ இதை வந்து ஃபவுண்டேஷனாகவும் யூஸ் பண்ணி பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன் ஃபஸ்ட் டைம். ஸோ இது வந்து ஸ்டிக் மாதிரி இருக்குது. நம்மளுக்கு நம்ம ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ரொம்ப க்ரீமி டெக்ஸ்சரில் இருக்குது. நான் இப்போ இதை வந்து கன்சீலராக நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ஃபவுண்டேஷனாக ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபவுண்டேஷனாக யூஸ் பண்ணால் இது நம்மளுக்கு நிறைய ப்ராடக்ட் தேவைப்படுது. ஸோ இந்த மாதிரி ஃபேஸ் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ண ட்ரை பண்ணுறேன். பியூட்டி பிளெண்டர் எடுத்து பிளெண்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. பிளெண்டிங் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பியூட்டி பிளெண்டரில் பிளெண்ட் பண்ணுறதால கஷ்டமாக இருக்கா இல்லை என்னன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் ப்ரஷில் இதை ட்ரை பண்ணல. இதோட ஷேட் நேம் கிராண்டர் தென் சென்ட்ரல் நம்பர் 3. ஃபேஸ் ஃபுல்லாக இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் உங்கள் ஃபிங்கர் வச்சு கூட நீங்கள் நல்லா பிளெண்ட் பண்ணலாம். இது நம்மளுக்கு ரொம்பவே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கன்சீலர். இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 115 ருபீஸ். பட் நம்மளுக்கு ஆஃபர் ப்ரைஸில் 80 ருபீஸ்க்கே கிடைக்கும். purple.comல செக் பண்ணி பாருங்கள். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம கன்சீலராக இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். 80 ருபீஸ்க்கு நல்லாவே கவரேஜ் கொடுக்குது. ஸோ ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு நான் யூஸ் பண்ண போகிறது NY Bayயோட ரன்வே ஸ்டிக். இதில் நம்மளுக்கு லாங் லாஸ்டிங், லைட் வெயிட் அண்ட் ஈஸி டு அப்ளைன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க.
இதுக்கு முன்னாடியே நம்ம யூஸ் பண்ண ஸ்டிக் மாதிரி இதையும் நம்ம ஃபவுண்டேஷனாகவும் கன்சிலராகவும் கான்டூராகவும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நம்மளுக்கு நிறைய ஷேட்ஸ் இருக்குது. இப்போ நான் யூஸ் பண்ணுற ஷேட் நம்பர் 14. இதை நான் வந்து கான்டூராக யூஸ் பண்ணிக்க போகிறேன். எப்போவுமே நம்ம ஸ்கின் டோனுக்கு 2 ஷேட்ஸ் டார்க்கராக நம்ம வந்து கான்டூர் செலக்ட் பண்ணணும். நம்ம ஃபேஸை நல்லா டிஃபைன் பண்ணி காட்டுறதுக்கு நம்ம கான்டூர் யூஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு இருக்கிற எக்ஸ்ட்ரா ஏரியாஸ்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கான்டூர் யூஸ் ஆகுது. ஸோ நோஸ் கான்டூர் நம்ம நோஸை வந்து நல்லா ஷார்ப்பாக காட்டுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு நெத்தி பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் நெத்திக்கு எந்த அளவு வேணுமோ அந்தளவு கான்டூர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நெத்தி சின்னதாக காட்டும். ஸோ இந்த மாதிரி கான்டூர் ஏரியாவில் கான்டூரிங் பண்ணிவிட்டு நல்லா பிளெண்ட் பண்ணுங்கள். இந்த ப்ராடக்ட் பிளெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. பட் ரொம்ப பிக்மெண்ட் கொடுக்கல நம்மளுக்கு. இப்போ நான் பிளெண்ட் பண்ணதுமே எனக்கு கான்டூர் பண்ண மாதிரி தெரியல. ஸோ ரொம்பவே லைட் பிக்மெண்டடாக தான் இருக்குது. பட் அவங்க சொன்ன மாதிரி லைட் வெயிட்டடாக தான் இருக்குது. இதோட காஸ்ட் 175 rupees. நான் இதை 160 rupeesக்கு ஆஃபர் ப்ரைஸில் வாங்கினேன். பட் இவங்க சொன்ன மாதிரி லாங் லாஸ்டிங்காக இல்லை. மேக்ஸிமம் ஒரு 3 years வந்து தாக்கு பிடிக்கும், அவ்வளோதான். இப்போ நான் NYBயோட லிக்விட் கன்சிலர் எடுத்து ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நம்மளுடைய சீக் போன்ஸ், நோஸ் பிரிட்ஜ் அண்ட் ஃபோர்ஹெட், சின் இந்த ஏரியாலெலாம் ஹைலைட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி ஹைலைட் பண்ணுறதுக்கு இந்த கன்சிலர் ரொம்பவே நல்லாயிருக்கு. அண்ட் இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு உடனே பிளெண்ட் பண்ணணும், இல்லைனா வந்து உடனே ட்ரை ஆகிடுது. இப்போ நம்ம ஒரு ஏரியாவில் அப்ளை பண்ணிவிட்டு உடனே அதை பிளெண்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அடுத்த ஏரியாவில் அப்ளை பண்ணுங்கள். பிகாஸ் நான் இந்த இஷ்யூ ஃபேஸ் பண்ணேன். எல்லா ஏரியாவிலும் அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணலான்னும் போது பிளெண்டிங் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் அது சீக்கிரமாக ட்ரை ஆனதால். பட் வந்து அவுட்புட் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இது கண்டிப்பாக ஒரு நல்ல பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி கன்சிலர். 195 rupeesக்கு இந்த அளவு நம்மளுக்கு அவுட்புட் தரது ரொம்பவே நல்ல விஷயந்தான். பட் இது வந்து ஹைலைட்டிங் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப நல்லாயிருக்கு. மற்றபடி நீங்கள் கன்சீல் பண்ணுறதுக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இது வந்து யூஸ் ஆகாது. அதுக்கு நீங்கள் ஸ்டிக் கன்சீலர் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நல்லா பிளெண்ட் பண்ணியாச்சு. ஹைலைட் பண்ணுறதுக்கு எப்போவுமே 2-3 ஷேட்ஸ் உங்கள் ஷேடை விட லைட்டராக சூஸ் பண்ணுங்கள். நான் இப்போ நார்மல் ஐப்ரோ பென்சிலில் ஐப்ரோ ட்ராப் பண்ணிக்கிறேன். NYBயோட பென்சில் இருந்துச்சு. பட் அந்த டைமில் என்னால் அதை ஃபைன் பண்ண முடியல. ஸோ சரின்னு சொல்லிட்டு நான் நார்மல் ஐப்ரோ பென்சிலில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். எப்படி ஐப்ரோ ட்ராப் பண்ணணுன்னு சொல்லிட்டு தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை நீங்கள் பார்க்கலன்னா மேலே உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி ஐ மேக்கப் எதுவும் பெருசாக பண்ணல. ஒன்லி காஜல் மட்டும் அப்ளை பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ணுறது ஃபேஸஸோட காஜல். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது NYBயோட லிக்விட் லிப்ஸ்டிக். இதோட ஷேட் நம்பர் 35. ஃபோட்டோவில் பார்க்கும்போது ஒரு கலரில் இருந்துச்சு. பட் ஸ்வாட்ச் பண்ணி பார்க்கும்போது ஒரு மாதிரி டார்க் ப்ரௌன் ஷேடில் இருக்குது. பட் எனக்கு இந்த கலர் பிடிச்சிருந்துச்சு. ஸோ இட்ஸ் ஓகே. பட் ஃபோட்டோவில் பார்த்துட்டு நீங்கள் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக கலர் டிஃபர் ஆகுது. இதோட பாசிட்டிவ் என்னென்னா பிக்மெண்டேஷன் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஒரு 6 to 8 hours வரைக்கும் நல்லாவே ஸ்டே ஆகுது. பட் ஒரு பெரிய ட்ராபேக் என்னென்னா போட்டதுக்கப்புறமா நல்லாவே ட்ரை ஆகிடுது நம்மளோட லிப்ஸ். தட்ஸ் இட் ஃப்ரெண்ட்ஸ். இப்படி தான் நம்மளோட மேக்கப் லுக் இருக்குது. இதில் எனக்கு ரொம்பவே பிடிச்ச ப்ராடக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமர் அண்ட் லிக்விட் கன்சீலர். இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் ஸ்டிக் கன்சீலர் இஸ் ஓகே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி சூப்பரான வீடியோஸ் பார்க்கறதுக்கு என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க, உங்களுக்கு ரெகுலரான நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு. ஓகே, லெட்ஸ் மீட் இன் another video. Bye bye.